அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பகுதி 6 இப்போது பார்க்கலாம். அல்லாஹ்வின் கட்டளைப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அவர்களையும் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்கா அந்த காட்டில் விட்டு செல்கிறார்கள். வாகன வசதி கிடையாது, தண்ணீர் கிடையாது. அந்த காட்டில் விட்டு செல்கிறார்கள். ஆனால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் கட்டளைதானே என் ரப் என்னை பாதுகாப்பான், என்னை விட்டு செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் விட்டு செல்கிறார்கள். குழந்தை அழுகிறது பசியால். ஹாஜர் அவர்களுக்கு கொடுக்க எந்த உணவும் இல்லை. குழந்தை பசியால் அழுகிறது, என்ன செய்வதென்று தெரியாமல் ஹாஜர் அவர்கள் சஃபா மர்வா இரு மலைகளுக்கிடையே தெங்கோட்டமாக ஓடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மக்காவுக்கு சென்றா இப்போது கூட பெண்கள் ஓட தேவையில்லை, பொறுமையா நடந்து போனாவே போதும். ஹாஜர் அவர்கள் ஏற்கனவே நமக்காக ஓடிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி அலைகிறார்கள். அல்லாஹ் அனுப்புகிறான் மலக்கை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாதத்திலிருந்து தண்ணீர் ஊற்று பீரிட்டு வருகிறது. சுபஹானல்லாஹ். ஜம்சம் நீர். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்த அந்த தண்ணீரை தடுக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஜர் மட்டும் அந்த ஜம்ஜம் தண்ணீர் வந்த தடுப்பை இடவில்லை என்றால் இந்த ஊர் முழுக்க, இந்த பூமி முழுக்க ஜம்சம் ஆறாக ஓடி இருக்கும். அல்லாஹு அக்பர். ஒரு பெண்ணின் அழைப்பு ஈமானோடு நம்பிக்கையோடு அல்லாஹ்வை அழைத்ததால் உலகம் அழியும் வரை வற்றாத ஜம்ஜம் நீரை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வோடு நம்பிக்கையோடு இருங்கள். அல்லாஹு தாலா எப்போதும் நம்மை காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.